அரசாணையை நம்முடைய மாண்புமிகு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவருடைய மாண்புமிகு துணைவியார் திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்களிடத்தில் அரசின் சார்பில் ஒப்படைத்தோம். ஏறத்தாழ பல்வேறு படைப்புகளை தந்தவர். இன்னும் சொல்லப்போனால் பள்ளி பருவத்தில் தான் எழுத துவங்கி மாணவநேசன் என்கிற பத்திரிகை கையேடை துவங்கி அதிலிருந்து முரசொலியில் உடன்பிறப்புக்கான பல்லாயிரக்கணக்கான கடிதங்களை எழுதி இடையில் குறளோவியம், நெஞ்சுக்கு நீதி இப்படிப்பட்ட படைப்புகளை தந்தவர். சங்கத்தமிழ் போன்ற படைப்புகளை தந்தவர். திரையுலகிலும் முத்திரை பதித்தவர். அதேபோல் 5 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக ஏறத்தாழ 70 ஆண்டு காலம் தலைவராக பணியாற்றியவர். அப்படிப்பட்ட மகத்தான தலைவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு மாண்புமிகு அதே நேரத்தில் இதுவரை சுமார் 179 படைப்பாளர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் அரசின் சார்பிலே நிதி வழங்கப்பட்டிருந்தாலும் பாரதியாரை தவிர இன்றைக்கும் அதே போல் மாண்புமிகு முத்தமிழ் கலைஞருடைய குடும்பத்தார்கள் அதற்கு எதுவும் தொகை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கட்டணம் இல்லாமல் இன்றைக்கு அந்த நிதி இல்லாமல் இன்றைக்கு அந்த புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு, அந்த படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையிலே அதற்கான சூழலை உருவாக்கி தந்த அனைவருக்கும் தலைவர் முத்தமிழ் கலைஞருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இன்றைய மரியாதைக்குரிய அம்மா தயாளம்மாள் அவர்கள் குடும்பத்தார்களாகவும் சரி, அதே போல் அம்மையார் ராஜாத்தி அம்மாள் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தமிழ்நாடு அரசின் சார்பில், தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில், எழுத்தாளர் சார்பில் தெரிவித்துள்ளேன். மற்ற எத்தனை நூல்கள் ஏறத்தாழ 172 பல்வேறு படைப்புகள், நெஞ்சுக்கு நீதி, அதே போல் குறளோவியம், சங்கத்தமிழ், அதே போல் முரசொலியில் தொடர்ந்து உடன்பிறப்புக்கான கடிதங்கள், இப்படிப்பட்ட அனைத்து படைப்புகளும் இன்றைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.